الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியீன்கள், வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் இருந்து கொண்டாட்டுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரை பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒழிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அதை சொல்லிய மறந்துகின்ற பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. உலகம் முழுவதும் இருந்து இவ்வாண்டு ஹஜ் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா மபரூரான, மக்பூலான, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் கூட மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அவர் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்கிக் கொண்டிருப்பதால் ஒரே ஒரு விஷயத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக மக்காவுல 3 வகையான அமல்கள் செய்ய வேண்டும். ஹஜ்ஜி, உம்ரா, தவாஃப். இந்த 3 அமல்களும் அங்க மட்டும்தான் செய்ய முடியும். உலகத்துல வேற எங்கேயும் செய்ய முடியாது. ஹஜ்ஜி, உம்ரா, தவாஃப். ஹஜ்ஜி இங்க கிடையாது, நம்ம ஊர்ல செய்ய முடியாது. நம்ம ஊர்ல உம்ரா செய்ய முடியாது. நம்ம ஊர்ல தவாஃப் செய்ய முடியாது. மதீனாவுல 3 அமல்கள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்துல போய் நின்று சலாம் சொல்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய பள்ளிவாசலின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ரவுலத்துல் ஜன்னா என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் போய் தொழுவது. 3வது மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல தொழுகுவது. இப்படி மதீனாவுல 3 அமல்கள் உண்டு. மக்காவில் 3 அமல்கள், மதீனாவில் 3 அமல்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய 3 அமல்கள்ல 2வது அமல் மிக முக்கியமான அமல். ரவுலத்துல் ஜன்னா என்கிற அந்த இடத்தில் தொழுவது. ரவுலத்துல் மஸ்ஜித் நபவி அப்படிங்கிறது பொதுவா சொல்றது. இந்த மஸ்ஜித் நபவிக்குள்ள 3 இடங்கள் முக்கியமான இடங்கள் இருக்கு. அதுல 1 ரவுலா ஷரீஃப், 2வது ரவுலத்துல் ஜன்னா, அதற்கு பிறகுதான் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள்ள 3 இடங்கள் இருக்குது. ரவுலத்துல் ஜன்னா, ரவுலா ஷரீஃப், மஸ்ஜித் நபவி. இப்படி 3 இடங்கள் அதற்குள்ளாக இருக்கிறது. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். இதுல ரவுலத்துல் ஜன்னான்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்தினுடைய வரலாறு, அந்த இடத்தினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காபத்துல்லாஹ்ல எப்படி எல்லாருமே தவாஃப் செய்வதற்கு, உம்ரா செய்வதற்கு ஆசைப்படுவாங்களோ, அதே போல மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல ரவுலத்துல் ஜன்னாக்குள்ள போய் நின்று தொழுகணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அங்க போய் யாரும் தொழுகாம மாட்டாங்க. எல்லாருமே தொழுதுட்டு வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்தினுடைய வரலாறையும் அந்த இடம் சார்ந்த விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிபி 622 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள், மஸ்ஜித் நபவி மதீனாவுக்குள் வந்தாங்க. மக்காவிலிருந்து இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு கிபி 622 செப்டம்பர் 27 ரபீல் அவ்வல் மாதம்
பிற 8 திங்கட்கிழமை அன்று மாலை ஒரு 3:40 மணி அளவுல இது இருக்கக்கூடிய மதீனாவுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளுக்கு நுழையிறாங்க. உள்ளுக்கு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொருவரும் எங்களுடைய வீட்டுல வந்து தங்குங்க, எங்க வீட்டுல வந்து தங்குங்க சொல்லி எல்லா சஹாபாக்களும் கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அம்மாவினுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு மாமா ஊர் அது மதீனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாமனுங்க நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஊர் அது. அந்த ஊர்ல மாமனுங்க எல்லாருமே எங்க வீட்டுல வந்து தங்குங்க, எங்க வீட்டுல வந்து தங்குங்க என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஒட்டகத்திற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இறைவன் உத்தரவு கொடுத்திருக்கிறான். இந்த ஒட்டகம் யாருடைய இடத்தில் போய் தங்குகிறதோ அங்குதான் நானும் தங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாங்க. அப்ப அந்த ஒட்டகம் கஸ்வா என்கிற அந்த ஒட்டகம் மதீனாவுக்குள் வந்து அது ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு இடத்துல உட்காருவதற்காக வேண்டி இடம் தேடிக்கொண்டே சுற்றி கொண்டு இருக்கிறது. இடம் தேடிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறது. கடைசியாக அந்த ஒட்டகம் பனி நஜ்ஜார் கிளையார்கள் அவர்களுக்கு சொந்தமான அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கிட்ட போய் தங்கு உட்கார்ந்து அந்த ஒட்டகம் உட்கார்ந்து இருந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து திரும்ப எழுந்திருச்சிருச்சு. திரும்ப ஒரு சுத்து சுத்துனுச்சு. சுத்திட்டு திரும்பவும் அதே இடத்துலயே வந்து உட்கார்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒட்டக உட்கார்ந்த பிறகு அந்த ஒட்டகத்துல இருந்த சாமான்களை எல்லாம் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த இடம் பனி நஜ்ஜார் கிளையார்களுக்கு சொந்தமான இடம். ஆனா அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சாமான்கள் எல்லாம் கொண்டு போய் தன் வீட்டுல வச்சுட்டாங்க. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த இடத்துக்கு சொந்தக்காரருடைய வீட்டுல தான் ரசூலுல்லாஹ் தங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த சாமான்களை எல்லாம் எடுத்து சென்று விட்டதால் நான் ஒரு இடத்துலயும் இந்த என்னுடைய சாமான்கள் ஒரு இடத்துல தங்க முடியாது, அதனால நான் அவருடைய இடத்திலேயே தங்கி கொள்கிறேன் என்று சொல்லி அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் யாருன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமாக்கள்ல ஒருத்தர், மாமன் மகன்கள்ல ஒருத்தர். அந்த பனி நஜ்ஜார் கிளையாருக்கு சொந்தமான அந்த இடத்தில் அந்த ஒட்டகம் உட்கார்ந்தது இல்லையா, அந்த இடத்தை பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடம் நல்ல இடமா இருந்தது, இறைவனுடைய தேர்வு செய்யப்பட்ட இடம் இந்த இடம். இந்த இடத்துல நான் ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்று கேட்டார்கள். பனி நஜ்ஜார் கிளையார்கள்ல ஒரு அனாதை சிறுவர்கள் சதில் சுகை என்று சொல்லக்கூடிய 2 சிறுவர்கள் இவர்களுக்கு சொந்தமானது என்று அந்த 2 பையன்களையே முன்னிறுத்தப்பட்டது. ஒரு பையனுக்கு 13 வயசு இருக்கும், இன்னொரு பையனுக்கு 11 வயசு இருக்கும். அவங்களுக்கு தாய் தகப்பம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அனாதை பிள்ளைகள். அவங்கள 2 பேரு அஸ்அத் இப்னு ஜராரா, முஆத் இப்னு அப்ரா என்கிற 2 நபர்கள் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 2 நபர்களையும் கூப்பிட்டு, இந்த இடம் நமக்கு தேவைப்படுது, நாங்க விலை கொடுத்து வாங்கிக்கிறோம், பள்ளிவாசல் கட்ட வேண்டி இருக்கிறது என்று சொன்னதுமே அந்த 2 சிறுவர்களும் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாங்கள் இலவசமாகவே கொடுக்கிறோம், நீங்க வாங்கிக்கீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் விலை கொடுத்து வாங்கிக்கிறேன், இதுக்கு என்ன விலை போகும் என்று அங்கு கேட்கப்பட்டது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு விலையை சொன்னாங்க. அந்த விலை சொன்னதை விட ஒரு 2 மடங்கு அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 தீனார்களை அபூபக்கரை நீங்க கொடுத்துருங்க, 10 தீனார்களை நான் கொடுத்துறேன். 10 தீனார் என்பது தங்க காசு. 20 தீனார்கள் கொடுத்து அந்த இடம் வாங்கப்பட்டது. அந்த இடத்தினுடைய நீள அகலத்தை பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரவுண்ட் 9688 ஸ்கொயர் ஃபீட் அந்த இடம். அந்த இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறும் 20 தீனார்கள் கொடுத்து வாங்குறாங்க. வாங்கின பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுல போய் நைட்டு தங்குறார். மறுநாள் காலையில இருந்து அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்டது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்காக வேண்டி அந்த இடத்தெல்லாம் நோண்டி அந்த இடத்துல சில கபறுகள் இருந்துச்சு.
ஏன்னா அந்த காலத்துல என்ன ஒரு பழக்கம்னா அந்தந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கபர் வச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம கிராமங்கள்லாம் சாதிக்கு ஒரு கபரு சுடுகாடு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஏரியாவில குடும்பத்துக்கு ஒரு கபர் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்த கபறுகள்ல இருந்த மண்டை ஓடுகள், எலும்புகள் எல்லாவற்றையும் எடுத்து அள்ளி தூக்கி போட்டுட்டு அங்க இருந்த பேரிச்ச மரங்கள் எல்லாத்தையும் அடியோட நோண்டி வேற இடங்கள்ல நட்டு வைத்து விட்டு பள்ளிவாசல் கட்டுவதற்கு எவ்வளவு இடம் தேவையோ அந்த இடத்தை மட்டும் ஸ்கொயரா எடுத்து வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கட்டப்பட்ட பள்ளிவாசலுடைய அளவுதான் 9685 ஸ்கொயர் மீட்டர், ஏறத்தாழ 4 கிரவுண்ட். முதலாக பள்ளிவாசலை கட்டும் போது 4 கிரவுண்ட்ல ரசூலை கட்டுறாங்க. இது இல்லாம பள்ளிவாசலுடைய 4 புறங்களிலும் இன்னும் கொஞ்சம் காலி இடம் இருக்கு வாங்கின இடத்துல. இது இல்லாம அதை செஞ்சு சொந்தமான இடம் இன்னும் மிச்சம் பாக்கி இருக்கு. இந்த நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலை கட்ட ஆரம்பித்தார்கள். கட்ட ஆரம்பிக்கும் பொழுது தனக்காக வேண்டிய ஒரு அறையும், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் பெருமானாருக்கும் தங்கக்கூடிய ஒரு இதயம். அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தாங்க. 2 மனைவிமார்களுக்கு 2 வீடு கட்டணும்னு சொல்லி 2 பேருக்கு ஒரு வீடு கட்டினாங்க. அந்த வீட்டினுடைய அளவு பாத்தீங்கன்னா 12 அடிக்கு 14.3 அடி, ஏறத்தாழ 172 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு. இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப்னு சொல்றோம் இல்லையா, அது 2ஆக இருந்தது. 12 அடிக்கு 14 அடி, 172 ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த வீடு. இதுக்குள்ளதான் கிச்சனு, இதுக்குள்ளதான் குடிக்கிறதுக்கு இடம். அதுல வந்து லெட்டின் கிடையாது. அதுல பெருமானாருடைய வீட்டுல லெட்டின் கிடையாது. அப்ப அந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கும் எவ்வளவு சிறுசா இருக்கும் நீங்க யோசனை பண்ணீங்க. இந்த பள்ளிவாசல்ல இந்த 3 பாய் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 பாய் தான் 12 அடி. அங்க இருந்து இந்த மெம்பர் படி வரல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 16 அடி. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. இது 2 மனைவிக்கான வீடு. இதே போல அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கப்படாத மன்னர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காசு இல்லாத பணம் இல்லாத பெரிய கோடீஸ்வரர். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த இடத்தினுடைய அளவு 12க்கு 16. இதுலயே இத வீடுன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ஹுஜ்ரத்தி, என்னுடைய அறை. ஒரு ரூம்ல வீட்டுல ஒரு அறை வச்சிருப்போம், நம்ம வீடு கட்டியிருப்போம், வீட்டுல ஒரு ரூம் வச்சிருப்போம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆதா ஹுஜ்ரத்தி, இது என்னுடைய அறை என்றுதான் சொல்லுவார், என்னுடைய ரூம்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரூம்ல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை வாங்கி கட்ட ஆரம்பிச்சாங்க. இதுல பார்த்தோம்னா தெற்கு வடக்குனாக்க இன்னைக்கு அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல தெற்கு பக்கத்துலதான் கிபிலா இருக்குது. நமக்கெல்லாம் இங்க மேற்கு பக்கம் கிபிலா. மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா தெற்கு பக்கம் தான் கிபிலா. ஏன்னா அங்க இருந்துதான் காபத்துல்லா அவங்களுக்கு தெற்கு பக்கமா தான் இருக்கிறது. அதனால தெற்கு கிழக்குல நீங்க பாத்தீங்கன்னா 15 மீட்டர் நீளம் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. அதே போல கிழக்கு மேற்குல பாத்தீங்கன்னா 26.5 மீட்டர் நீளாகலம். இது மொத்தத்துல இந்த இடத்தினுடைய அளவு எவ்வளவுன்னா 4279 ஸ்கொயர் ஃபீட் இந்த இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு போக மிச்சம் இருக்கக்கூடிய இடம் 3552 ஸ்கொயர் ஃபீட். அது மட்டும்தான் ரவுலா ஷரீஃப் என்று சொல்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொத்தமா கட்டின பள்ளிவாசலினுடைய அளவு 9000 சொச்சம் சதுரடி, 9000 சொச்சம் சதுரடி. ஆனா அதுல ரவுலா ஷரீஃப் என்பது வெறும் 4279 ஸ்கொயர் ஃபீட். அதுல ரசூலோட வீடாக உள்ளுக்கு போய்விட்டது 727 ஸ்கொயர் ஃபீட். மிச்சம் இருக்கக்கூடிய 3552 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இன்னைக்கு ரவுலா ஷரீஃப் என்று நாம் சொல்கிறோம். இந்த ரவுலா ஷரீஃப்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் உலகம் முழுவதும் இருந்து 109 நாடுகளில் இருந்து இந்த ரவுலா ஷரீஃபுக்கு ஜனங்க வந்து தொழுதுட்டு போறாங்க. ஒரு வருஷத்துல 15 லட்சம் பேர் உம்ரா செய்யறதுக்கு வராங்க. வெளிநாடுகள்ல இருந்து விசா வாங்கி கொண்டு. அதே போல உள்நாட்டு அரபு நாடுகளுக்குள்ளேயே ஒரு 52 நாடுகள் ஏறத்தாழ பக்கத்துல. இந்த 52 நாடுகளுக்கு விசா கிடையாது. அவங்க நினைச்சா கார்ல வந்துடலாம், பைக்ல வந்துடலாம், ரயில்ல வந்துடலாம். அப்படி வந்துட்டு போகக்கூடியவருடைய எண்ணிக்கை 10 லட்சம் பேர், மொத்தம் 25 லட்சம் பேர்.
ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சது 30 லட்சம் பேர். மொத்தம் 55 லட்சம் பேரு இந்த 3552 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ரவுலா ஷரீஃபுக்குள்ள வந்து தொழுதுட்டு போறாங்க 2 ரக்காத். இந்த 3500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இந்த ரவுலா ஷரீஃபுக்குள்ள வந்து ஏறத்தாழ 55 லட்சம் பேர் இன்னைக்கு வந்து தொழுதுட்டு போறாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு நுசுக்குன்னு சொல்லி ஒரு ஆப் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ல போய் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு, உங்க இந்தியா, உங்களுடைய பேரு இதெல்லாம் பதிவு பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்க உள்ளுக்கு போக முடியும். உள்ளுக்கு போய் உங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்படும். அந்த நேரத்துல நீங்க அங்க போய் நின்றீங்கன்னா உங்களை அனுமதிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசலுக்குள்ள போய் நீங்க நின்று தொழுது விட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து இத்தனை லட்சம் பேர் வந்து தொழுதுட்டு போறாங்கன்னா எவ்வளவு ஆர்வத்தோட எவ்வளவு ஆசையோட அந்த இடத்துக்கு வருவாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கக்கூடிய சில ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாபைன பைத்தீன மென்பரி ரௌலத்துன் மின் ரியாலில் ஜன்னah. என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மெம்பருக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அந்த பக்கம் இருக்கு, மெம்பர் இங்க இருக்குது. வீட்டுக்கும் மெம்பருக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி ரவுலத்துல் ஜன்னா இடம் ஆகும். சொர்க்க தலங்களில் ஒரு தலம், இடம். இந்த இடத்துக்குள்ள வந்தா சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி. நீங்க வந்திருக்கிறது சொர்க்கத்துக்குள்ளதான் வந்திருக்கிறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மெம்பருக்கு அந்த பக்கமும் இன்னும் பள்ளிவாசல் இருக்குது, ரசூலுல்லாஹ் கட்டின பள்ளிவாசலே. அதெல்லாம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில இருந்து மெம்பர் படி வரையிலும் இடைப்பட்ட இந்த இடம் 12க்கு 14 இந்த இடம் மட்டும்தான் ரவுலத்துல் ஜன்னா என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மெம்பரி அலா ஹவுலி. இந்த மெம்பர் இருக்குதே, இந்த மெம்பர் இருக்குதே, இது ஹவுலுல் கௌசர் தடாகத்தின் மீது இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் தான் இன்னா கல் கௌசர், நாம் உங்களுக்கு அல்லாஹ் தான் சொல்லுகிறேன் அல்லவா திருக்குறான்ல, நபியே உங்களுக்கு நான் ஹவுலுல் கௌசர் தடாகம் என்ற ஒரு தடாகத்தை நாம் கொடுக்கிறோம். அது மிக அற்புதமான ஒரு இடம். ஏன்னா மறுமை நாளையில மஹ்ஷர் மைதானத்துல மக்கள் எல்லாம் நின்று ஆகிட்டு போய் இருக்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம இருக்கும் பொழுது அந்த மக்கள் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அவர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு சொர்க்கத்துக்கு போறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போறவங்க நரகத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தடாகத்துல அவங்களுக்கு ஒரு ஆறு ஒண்ணு ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த ஆத்துல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவங்க அத்தனை பேருக்கு தண்ணி கொண்டு கொடுப்பாங்க. அந்த தண்ணீரை அவர்கள் குடித்து விட்டால் பிறகு அவர்களுக்கு சொர்க்கத்துல தாகம் என்பதே ஏற்படாது. சொர்க்கத்துல தாகம் என்பதே ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தடாகம், அந்த தடாகத்தின் மீதுதான் இந்த மெம்பர் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இன்ன மெம்பரி அலா துராத்தி மின் துரைல் ஜன்னா. இந்த என்னுடைய மெம்பர் இருக்குதுங்களே, சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இடத்தில் இந்த மெம்பர் இருக்கிறது. இந்த மெம்பர் எங்க இருக்குது? சொர்க்கமே நமக்கு கிடைக்கிறது உயர்ந்தது, சிறந்தது. சொர்க்கம் ஒரு இடத்துல இருக்குது. அந்த சொர்க்கத்துல ஒரு உயரமான இடம், அந்த உயரமான இடத்தின் மேலதான் இந்த மெம்பரே இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொர்க்கத்திலேயே ஆக உயர்ந்த இடம். நம்ம என்ன கேட்போம் சொர்க்கத்துல? சொர்க்கம் 7 வகையான சொர்க்கம் இருக்கிறது. யாரெல்லாம் காலத்துல எங்களுடைய தகப்பனாருக்கு ஆக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவாயாக அப்படின்னு நமக்கு துஆ கேட்கிறோம். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலேயே ஆக உயர்ந்த இடம் ஒண்ணு இருக்குது. அந்த உயர்ந்த இடத்துலதான் என்னுடைய மெம்பர் படி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூன்றாவதா ஒரு ஹதீஸ், வமா பைன மென்பரி வ ஹுஜ்ரதி ரௌலத்துன் மின் ரியாலில் ஜன்னah. என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய அறைக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய இந்த இடம் சொர்க்க தோட்டங்களில் ஒன்று, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இடம். மற்றொரு ஹதீஸ்ல அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மென்பரி அலா துராத்தி மின் துரைல் ஜன்னah. சொர்க்கத்துல ஆக உயர்ந்த இடத்துல என்னுடைய இடம் இருக்கிறது.
ஒமா பைன மென்பரி பைன பைத்தி ஆயிஷா ரவுலத்தின் ரியாலின் ஜன்னா, என்னுடைய மெம்பருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கும் இடைப்பட்ட இடம் சொர்க்க தலங்களில் ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மற்றொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மாபைன பைத்தி மெம்பரி ரவுலத்தும் ரியாலில் ஜன்னா, என்னுடைய வீட்டுக்கும் மெம்பருக்கும் இடைப்பட்ட இடம் சொர்க்க தலங்களில் உள்ளது. மெம்பரி வரவாத்திபு ஃபில் ஜன்னா, என்னுடைய மெம்பரு சொர்க்கத்தினுடைய தூண்களால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய மெம்பர் சொர்க்கத்தினுடைய தூண்களால் நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல நஸைக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மொத்தத்திலே இது ஒரு 4 ஹதீஸ் தான். இந்த 4 ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹதீஸ்ல என்னுடைய வீடுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஹதீஸ்ல என்னுடைய அறைன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், இன்னொரு ஹதீஸ்ல ஆயிஷாவுடைய வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீசுகள் எல்லாத்திலையுமே பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, இடைப்பட்ட இடம் சொர்க்கத்தலம். இன்னொன்னு, என்னுடைய மெம்பர் படி சொர்க்கத்துல ஆக உயர்ந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லுவார். இந்த இடத்துக்குள்ள போய் நின்று தொழுகிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்து சாதாரணமா போய் தொழுந்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவ்வளவு சாதாரணமான விஷயமாக கிடையாது. அந்த இடத்துல தொழுகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு நைட்டு 2 மணிக்கு டைம் கிடைக்கும். நீங்க 1 மணிக்குலாம் அங்க போய் நின்று காத்து இருக்கணும். 2 மணிக்கு டைம் கொடுத்திருந்தானாக்கா 1 மணிக்கு போய் நிக்கணும். உங்களுக்கு ஒரு 2:30 மணிக்கு இடம் கொடுக்கப்படும். 2:30 மணிக்கு நீங்க அந்த ரவுலத்துல் ஜன்னாங்கிற பள்ளிவாசலுக்குள்ள ரசூலுல்லாஹ் கட்டுனா அந்த பள்ளிவாசலுக்குள்ள போய் நீங்க நின்று தொழுகிறதுக்கு அதிகபட்சமா உங்களுக்கு 3 நிமிஷம் வழங்கப்படும். உங்களுக்கு 3 நிமிடங்கள் வழங்கப்படும். 3 நிமிடம் மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க அமைதியா இருப்பாங்க. 3 நிமிடத்துக்கு பிறகு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவோம். போங்க எல்லாம் புறப்படுங்க என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார். 5 நிமிடங்களுக்கு பிறகு நீங்க தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருந்தாலும், ருக்கூல இருந்தாலும், சுஜூதுல இருந்தாலும் ஆளை அப்படியே குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் வெளியே கொடுத்துருவோம். நீங்க எப்படி 2 மணி நேரம் லைன்ல நின்று காத்திருந்து தொழுக வந்திருக்கீங்களோ, இதே போல இன்னும் 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்து வெளியே நிக்கிறாங்க. இன்னும் 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்து அவங்க வெளியே நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறது? இடம் கொடுக்கணும்ல. இதே போல ஆண்கள் வருவார்கள் அந்த இடத்துல தொழுகிறதுக்கு, இதே போல பெண்கள் வந்து தொழுவார்கள் அந்த இடத்துல. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமான இடம் இல்ல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுத திக்ர் செஞ்ச இடம் அந்த இடம். இந்த இடம் என்ன இடம்? ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாள் முழுவதும் தொழுத இடம், திக்ர் செஞ்ச இடம், அவங்க குர்ஆன் ஓதின இடம், அவங்க சஹாபாக்களோட பேசி கொண்டிருந்த இடம், அவங்க பயான் செஞ்ச இடம். இன்னைக்கு எத்தனை ஹதீசுகளை நம்ம அறிவிக்கிறோமோ அந்த ஹதீசுகள் எல்லாம் பிறந்த பிறப்பிடம். அதனாலதான் அந்த இடத்துக்கு என்ன அந்தஸ்து அல்லாஹ் தரான்? அல்லாஹ் அந்த இடத்துக்கு என்ன அந்தஸ்து தரான்? சொர்க்கத்தலம். பூமியிலேயே 3 சொர்க்கத்தலங்கள் இருக்கின்றன. பூமியில 3 சொர்க்கத்தலங்கள் இருக்கின்றன. ஒண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த பள்ளிவாசல் 3557 ஸ்கொயர் ஃபீட். இன்னொன்னு காபத்துல்லாஹ், இன்னொன்னு பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல். இந்த 3 இடங்களும் சொர்க்கத்தலம் சொன்னதுனால ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் சொல்கிறார்கள், ஒன்று இந்த இடம் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து பூமியில் வைக்கப்பட்ட இடமாக இருக்கலாம், அல்லது நாளை உலகம் அழிந்த பிறகு இந்த இடங்கள் பூமியிலிருந்து சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்படலாம் என்று ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துக்கு போனா நீங்க அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று ஹதீஸுகள்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஏறத்தாழ ஒரு வருஷத்துல 55 லட்சம் பேர் போறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? உம்ரா செய்ய போறவங்க, பக்கத்துல இருந்து வரவங்க, ஹஜ் செய்ய போறவங்க, ஒரு 55-60 லட்சம் பேர் இதுக்குள்ள போய் தொழுதுட்டு போறாங்க இல்லையா? இவங்க எல்லாருடைய ஈமான் என்ன இருக்குதுன்னா, இந்த இடத்துக்குள்ள சொர்க்கத்துக்குள்ள போய் காலை வச்சிட்டோம்னா அல்லாஹ் நம்மள நரகத்துல போட மாட்டான். சொர்க்கத்துக்குள்ள போன கால்களை, சொர்க்கத்துக்குள்ள போய் சஜ்ஜா செய்வதற்காக வைத்த கைகளை, சொர்க்கத்தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்த கண்களை
சொர்க்கத்தலமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய புட்டி உட்கார்ந்ததுனால, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்ததுனால நம்முடைய ப்ரொடெக்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த உடலை அல்லாஹ் நரகத்திற்குள் போட மாட்டார் என்று எல்லோருமே சொல்றாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு உம்ரா செஞ்சுட்டு வராங்களோ அவர்கள் அன்று பிறந்த பாடல்கள் போல் திரும்பி வருவார்கள், பாவமே இல்லாதவர்களாக திரும்பி வருவார்கள். பாவமே இல்லாத அவன் எப்படி நரகத்துக்கு போவான்? இப்ப இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால அவன் புண்ணிய ஆத்மாவாக மாறி விடுகிறான். அதனால்தான் அவன் சொர்க்கவாதியாக ஆகிறான் என்று இந்த ஹதீசுகள் நமக்கு சொல்லி தருகிறது. சில முனாஃபிக்குகள் தான் இந்த ஹதீசுகள் எல்லாம் நம்பாம காபத்துல்லாவை மட்டும் தவாப் செஞ்சுட்டு சை செஞ்சுட்டு இந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள்ள கூட வந்து தொழுகிறதுக்கு ஒரு பிரயாசம் எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. போலாம் ஒரு அலட்சியம். இப்படி முனாஃபிக்குகள் தான் இந்த இடத்தை சொர்க்கத்தலமாக நம்ப மாட்டார்கள் என்று விரைவிரையாளர்கள் நமக்கு சொல்லி தருகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சொர்க்கத்தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நாம செய்ய வேண்டிய 2 முக்கியமான அமல் ஹதீஸ்கள் அறிவிக்கப்படும். ஒண்ணு, ஒரு 2 ரக்காத் தொழுது. ஒரு 2 இருக்கக்கூடிய அந்த ஒரு டைமிங்ல வெளியே வர போறீங்க, போலீஸ்காரரை எழுப்பி விட்டுட்டாரு, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், ஒரு 15-20 வினாடிகள் ஆகும். இந்த 15-20 வினாடிகள் நீங்கள் திக்ர் செய்து கொண்டே இருங்கள். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று எதையோ சொல்லி அல்லாஹ்வினுடைய நினைவோடு நீங்கள் இருங்கள். இந்த இடத்துல செய்ய வேண்டிய அமல்கள் 2 தான். ஒன்று திக்ர், இன்னொன்று தொழுகை. இப்படி அந்த இடத்தை நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்பதாக நமக்கு விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார். அதே போல அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி தொடங்குறாங்க. தொடங்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு கிப்லா வைக்கணும். இப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு கிப்லா வச்சிருக்கிறோம். எங்களுடைய உஸ்தாத் நவாயிம் அப்துல் காதிர் பாக்கவி ஹசரத் அவர்கள் தான் இந்த பள்ளிவாசல் கிப்லா வச்சாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு கிப்லா வைப்போம். கிப்லானாலும் காபத்துல்லாவுக்கு நேரா நம்ம பள்ளிவாசல் இருக்கும். கிப்லா வைக்கிறதுனா என்ன, உலகத்துல கூட எல்லா பள்ளிவாசலும் இருக்குது இல்லையா, எல்லா பள்ளிவாசலும் காபத்துல்லாவுக்கு நேரா இருக்கணும். இதான் கிப்லா வைக்கிறது. இப்ப முதல்ல கிப்லா வைக்கிறதுன்னு சொல்லி முதல்ல தொடக்கப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் தான். இதுக்கு முன்னால கிப்லா வைக்கணுங்கிற தேவை இல்லாம இருந்துச்சு. இப்ப மக்காவுல இருக்கக்கூடிய காபத்துல்லாவை முன்னோக்கி மஸ்ஜித் நபவிக்கு கிப்லா வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிப்லா வைக்கிறதுக்காக வேண்டி அங்க வந்து தயார் நிலையில நிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், காபத்துல்லாவினுடைய கிப்லாவை நான் கரெக்டா வச்சு தரேன், நீங்க வச்சிருங்க, நீங்க சரியான முறையில வச்சிருங்க. சரி, நான் வச்சிருக்கேன், நீங்க இங்கே நில்லுங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தை போட்டு இந்த இடத்துக்குள்ள நின்றுக்குங்க, எதிர்த்தாப்புல காபத்துல்லாவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்க இருந்து 450 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காபத்துல்லா இருக்குது. நான் உங்களுக்கு காபத்துல்லாவை காட்டுறேன். அந்த காபத்துல்லா எப்படி இருக்குது, இங்க எப்படி கிப்லா வைக்கணும்னு சொல்லி இந்த வட்டத்துக்குள்ள இருந்து நீங்க பார்த்துக்குங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே நின்று கொண்டு 450 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா இருக்கக்கூடிய காபத்துல்லாவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டுறாங்க. அதை சரியாக பார்த்து கொண்டு கிப்லா வைத்தார். வைக்கப்பட்டதுதான் மஸ்ஜித் நபவி கிப்லா. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மா பைன பைத்தி வ மென்பரி அப்படின்னாங்க. இந்த மெம்பருக்கு பக்கத்துலதான் என்ன இருக்குது, கிப்லா இருக்கு. கிப்லா வச்ச இடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நின்று இருந்த இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாவை சரியாக பார்த்து கொண்டு வைத்த இடம். அதனாலதான் இது உட்பட ஒழு செய்யும் போது நம்ம முழங்கை மொழி உட்படன்னு சொல்லுவாங்க. முழங்கை மொழி உட்படனாக்கா இது உள்ளுக்கு போயிடணும். இது ஃபுல்லா என்ன செய்யணும், முழங்கை வரையிலுன்னு சொன்னாக்க இதுதான் முழங்கை வரை, இதுவரையில் தான் முழங்கை வரை. முழங்கை உள்பட அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும், இது வந்துடும், இந்த பகுதி வந்துடும். அது போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து மெம்பர் படி வரை அப்படின்னா இது இல்ல, அது இந்த இடம். இதுவரையிலும் இருக்கக்கூடிய இடத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான இடங்களில் ஒன்று இந்த
ரௌலத்துல் ஜன்னா என்கிற இந்த இடம், இந்த இடத்துல எல்லாருமே நாம போகணும், தொழுகணும்னு சொல்லி ஆசைப்படணும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இவ்வாண்டு ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அந்த வாய்ப்பினை தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இவ்வாண்டு ஹஜ் மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.